வாப்பா ஐயா கண்ணே. விலை எப்படி? என்னமா நீங்க புரிஞ்சா விலையை பத்தி கட்டுக்கிட்டு படி பத்தனாவே? படி பத்தனாவா? என்னம்மா ஏமா இதுக்கு முன்னாடி பூவை பார்த்தது இல்ல? பாரமா சரக்க பவுன் கணக்கா கிடக்கு. இந்த பூவை நீ தலையில வச்சுக்கிட்டியானா நீ ரொம்ப லட்சணமா இருப்ப. ஆமா ஏங்க நான் என்ன மத்தவங்க மாதிரி நேற்று பூவும் இன்னைக்கு பூவும் கலந்து விட்டு வியாபாரம் பண்றேன் இல்ல கோயில அர்ச்சனை கொடுத்த போது திருப்பி கொண்டாந்து வியாபாரம் பண்றேனா? யோ வயத்த கழுவ 4 காய்ச்சி கிடைச்சா போதும் கடவுளுக்கு போய் வியாபாரம் பண்றேயா சும்மா கூட. எல்லாம் சரிதான்ப்பா. உன் வியாபாரத்துல தில்லு முள்ளு இருக்காது. நீ பொய் சொல்ல மாட்டேங்கிறது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் விலை ரொம்ப தூக்கலா இருக்க. ஒரு 1 2 குறைச்சிக்கிட்டியானா நாங்க ஒரு 1/2 1 சம்பாதிக்கலாம். அவன் கொண்டு உங்களுக்கு தெரியும் இல்ல, 2 வெட்டினாலும் சொல்ல மாற மாட்டான் ஐயா. தரக்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, இல்லன்னா அடுத்த கடை பாருங்க. அடுத்த கடையில வாங்குறதுக்காப்பா இவனை தேடி இவ்வளவு தூரம் தான். இந்தாப்பா ஹரிச்சந்திரா போடு, உன் விலைக்கே போடு. ஆஹா ஏய் இவர பாத்தியா? ஏமா பூது என்ன வேலை? பத்தனா கடையும் சேர்த்தா எப்படி இதையும் சேர்த்து? ஏடா வந்துச்சீங்க? அவ உன்னை அரைஞ்சு புட்டாடா. அதான் காது கோயிங்குதா. ஏண்டி நான் யாருன்னு தெரியுமாடி? நீ பெரிய வள்ளிக்கோட்டை மைனரு சர்த்தம் போடா. ஆமாண்டா, நீ என்ன டீங்கிறப்ப நான் உன்னை டாங்கப்படாதா? ஏய் என்னடா பிஞ்சு முருகன் கிட்ட பேசிட்டு இருக்கற? கீழே எடுத்து போட்டு 4 கும்பு கும்புறது. வாடி கீழே, வாடி கீழே, வாடி இறங்கி வாடி. என்ன திமிருடி உனக்கு? இல்ல ஒட்ட பசங்களா சரியான ஆம்பளைங்களா இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. என்னடி பண்ணுவ? முட்டைன்னா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இந்த கைதார என் தங்கச்சியை பிடிச்சிரு. அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. எங்காவது படாத இடத்துல பட்டு போசுக்குன்னு மூச்சை விட்டு விட்டான்னா சாவட்டுமே. இந்த பையன் என்ன அக்கிரமம் செஞ்சா தெரியுமா பாட்டியா? தங்கச்சி கையை தொட்டு விட்டேன். ஏண்டா தண்ணி போட்டு கையை தொட்டியானவ? இந்த பொண்ணு தான் துடுக்குத்தனமா பேசிட்டா. நானடா பேசுனேன், நீ தானடா பேசுன, நினைச்சு பேசுன. இந்த குட்டி நான் மாதிரி குறகுறன்னு குறைச்சிட்டு இருப்பேன். நான் பேசிட்டு இருக்கேன்ல. இனிமே இந்த பக்கம் வருவியாடல ஓடி. இனிமே தப்பி தவறுங்க பக்கம் வந்தா ஐயா கண்ணு போனங்க இருக்கணும். ஓடு ஓடு. ஏமா தாய, நாங்க இத்தனை ஆம்பளை நிக்கும் போது அவனை போடா வாடாங்கிறிய. நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் வா அடி போ அடி நான் அதெல்லாம் கேட்கறது யோகியது இல்ல. தாயே தாயே நான் உன்கிட்ட பேசுறேன். செல்லம்மா நீ இந்த பக்கம் வா. செல்லம்மா உன் தங்கச்சி யாரையும் துடுக்குத்தனமா பேசி ஊர் ஒம்ப இழுத்துட்டு வந்துடுது. அதனால அதை வெளியே தெருவை அனுப்பாதேன்னு உனக்கு படிச்சு சொல்லிருக்கானா இல்லையா? பாட்டியா அவளை நானும் அனுப்புறேன். பிறந்தவன் புறப்பட்டு போனா பூனைக்குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுறா. அது சரி இன்னைக்கு நேத்தி வழக்கமாயுது. அந்த முட்டா பாய அந்த புள்ளைய பொறப்புல இருந்தே அப்படி வளர்த்து விட்டான். அட வெளியே தெருவை போறதுனால ஒண்ணு புத்தம் இல்ல. கொஞ்சம் வாய அடக்கிக்கிட்டு வந்துட்டா வம்பு இல்ல. பாட்டையா அவ வாய அடக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் போன வருஷமே உங்க பையனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நான் சொன்னேன். நீங்க என்னடான்னா பையனோட படிப்பு கட்டுடணும்னு முட்டு கட்ட போட்டுட்டீங்க. என்ன செல்லம்மா, என் தலைமுறையிலேயே ஒரு பய பிஏ படிச்சது இல்ல. இந்த பய படிச்சு முடிச்சு விட்டான். ஆனா நாளைக்கோ நாளன்னைக்கோ பட்டணத்துல எடுத்து வந்து விடுவான். வந்த உடனே உன் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். பொண்ணு மாப்பிளையும் பார்த்து புடிச்சு போச்சுன்னா வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சு விடுவோம். இரு வாரேன். என்ன தாத்தா அந்த கிழங்கிட்ட என்னத்தை பேசிட்டு நிக்குது? பாட்டையா இந்த விஷயத்தை இனிமேலும் தள்ளி போடக்கூடாது. இந்த வருஷத்திலேயே முடிச்சுடணும். பசிக்குதே. அது 2 கத்துது. பசி வந்துட்டாப்ல இருக்கு. நீ முதல்ல கொண்டுட்டு போய் சோத்த போடு. உன் இஷ்டப்படியே இந்த தை மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு போடுவான். நீ போயிட்டு வா. என்னக்கா புள்ள பசி பசி துடிச்சு நிக்குது? நீ நம்ம பாட்டியாட்ட பேசி நிக்கிற இந்த நேரத்துல? எல்லாம் அந்த புள்ளையோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புள்ளையோட கல்யாணமா எப்ப? வர தையிலேயே முடிச்சிடலாம்னு சொல்றாரு. அடிச்சு பண்ணலாம். ஏங்கா பாட்டையா மாமா படிச்சு விட்டு பட்டணம் சேர்ந்து வந்துட்டானாமா? இன்னும் 2 நாள்ல வந்துருவானா? வந்ததும் பொண்ணை பார்க்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வரட்டும் பாக்கட்டும். பேசி முடிச்சு வர்ற தை மாயத்துல பந்தக்காரன் நட்டுப்படுவோம். என்ன வர்ற தை மாத்திலயும் கல்யாணத்தை முடிச்சு போடலாம் நீயும் முடிவுக்கு வந்துட்டியா? ஏண்டி அத்தா உன் வயசு என்ன? இன்னும் உன் அண்ணன் பின்னாலே பூனைக்குட்டி மாதிரி சுத்திட்டு திரியலான்னு பாக்குறியா? பொறாம இருந்தா சொல்லாத்தா உன் பின்னாடியே சுத்தி எடுத்துறேன். வாய முடி. உள்ளே ஒண்ணும் சொல்லாதாமா? சர்தாசுமா கேட்டடா. பெரியவங்க சின்னவங்க மட்டும் மரியாதை இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பட்டித்தனமா பேசி ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிறான். என்னக்கா நீ இன்னமும் பச்சை புள்ள தானே இது? ஏல உனக்கு அவ பச்சை புள்ளடா, ஊருக்கு அவ வயசு வந்த குமரி. அடி ஆயா ஆயா ஆயா
எங்க அக்கா எம்மாம்பெரிய ரகசியத்தை எடுத்து விளக்குது. ஆ, 1000 தடவை சொல்லிருக்கிற பிள்ளைக்கு நேர கை நீட்டாத என்ன எப்படி இத பாரு. என்னைக்கு நீயா என்கிட்ட வந்து அண்ணே எனக்கு கண்ணாலம் கட்டி வைன்னு சொல்றியோ அன்னைக்கே உனக்கு கண்ணாலம் கட்டி வைக்கிறேன். நம்ம தலையாரி சிங்காரத்துல யாரோ வெட்ட வர்றோம். இப்படியே போட்டு பிச்சு கட்டுங்க. ஆட்டை பையன் பரம்பரை கொலகாரன். ஐயா கண்டு மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடு. எங்க விஷயத்துல தலையிட்ட உங்க தலைய வாங்கி விடுவேன். தலைய வாங்குறத உன் குடும்ப தொழிலாச்சு. சும்மா மெல்டாத நடையாட்டாச்சு. உருமன ஒத்தி பிடுங்குத்தி. தலையாரி சிங்காரம் தீண்டானா? அவன் தீண்டானுங்க. ஆனா வெட்டுல இடத்துலயே நம்ம நடிகஜமா குடிபட்டுட்டாருங்க. என்ன போலீஸ் கிட்டியா? இல்லீங்க, நம்ம ஊரு பூக்கார ஐயா கண்ணு இல்லீங்க. அவரு அவன் தங்கச்சியுமா சேர்ந்து நடிகஜமான உடும்பு புடியா புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்னப்பா ஆச்சா? 105 நீ இங்கே இரு. என் கூட வாப்பா. நீங்க 2 பேரும் என் பின்னாடியே வாங்க. இன்ஸ்பெக்டர் 2 பணமும் சேர்த்து வெட்ட இடத்துல கிடக்கு. 2 துண்டையும் வண்டியில ஏற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. நான் போய் சூப்பரண்டுக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன். எஸ் சார். வாங்க போகலாம். வணக்கம் சார். என்ன சமாச்சாரம்? நாங்க யாருன்னு தெரியுமே. தலையாரி சிங்காரத்தை வெட்டின வெள்ளைச்சாமிக்கு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? ஆமாங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா. ஓஹோ, நீங்க வாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. வாங்க. சும்மா என்ன டேசல்ல நிக்கிறோம். அவன் கால்ல வரைக்கும் விழுந்து பார்த்தேன். அதுல இருந்து உங்க வீக்னஸ் அவன் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான். கத்தையா நோட்டை கொடுத்து அதுக்கு அவன் மசியல சார். பசுவானா அவன் பணத்தை வாங்கிட்டா சந்திக்கு சந்தி குறைஞ்சு எடுத்துருவான். தானும் மாட்டிடுவோம் நல்லா புரிஞ்சு போச்சு. மாட்டேன்னு விட்டான். இப்படி எதுலையுமே கட்டுப்படாதவன வேற என்னதான் சார் பண்றது? பொதுவா போலீஸ் ஆபீசரா இருக்கப்பட்டவாளே கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டா தான் இருப்பான். அதுலயும் உங்க தம்பி தான் கொலை பண்ணிட்டாங்கிறத உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் நல்லா புரிஞ்சு விட்டார். பொசிஷன் இப்படி இருக்கிறச்ச கொலகாரனை காப்பாத்துன்னு எடுத்த எடுப்புலயே இன்ஸ்பெக்டர் கால போய் விழாமோ? எங்க வந்து விழுந்துருக்கணும். பரவாயில்ல, லேட்டா போனாலும் வந்து விழுந்துட்டே. இனி அவளை நான் பிடி பிடிச்சு விடுறேன். நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி கொஞ்சம் கூட உறுதி பண்ணிக்காதே. நம்ம உறுதி பண்ணிக்க வேண்டிய பார்ட்டி எல்லாம் யார் தெரியுமோ? யார் சார்? இந்த கொலையை கண்ணால பார்த்து கொலகாரனை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாலே இந்த பூக்கார ஐயா கண்ணா அவன் தங்கச்சியும். அவாதான் இந்த கேஸுக்கே ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் நீங்க போய் விட்னஸா மாத்திருங்க. உங்க தம்பியே கோர்ட்ல இருந்து சும்மா ஜாம் ஜாம்னு பாப்புல அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வந்துடும். பொறுமல்லையோ? நாம பேசிக்கிட்ட மாதிரி பொண்ணை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சு விடுவோம். வச்சு விடுவோமா? அடி சமாளிச்சு விடுவோம். என்ன மாப்பிள்ள வந்திருக்கிறாரு பாத்தியா? எப்படி? சரி சீக்கிரம் போய் தங்கச்சி அலங்காரம் பண்ணி கூட போ. இதோ இதோ இருக்கட்டும். நீ உள்ள போய் உட்காருப்பா. ஐயா கண்ணு, நாம ஏழைங்க 4 பேரை அண்டி பிழைக்க வேண்டியவங்க. ஊர்ல யாரு யார பகைச்சுக்கிட்டா என்ன, எவன் எவனா போட்டு வெட்டினா நமக்கு என்ன? சரிதான். இவ்வளவு நேரம் இத பத்தி அக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சீங்களா? அட விடுபாட்டா, எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தன் இருக்கான். எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். அட இருப்பா, எல்லா விஷயத்திலையும் இப்படி சின்ன புள்ளத்தனமா எடுத்தெறிஞ்சு பேசினா எப்படி? நீ யார பகைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமோ? யாரு? வள்ளிக்கோட்டை மைனருடைய இந்த கிராமத்து சொத்துக்கு அவனுங்க கார்வார். ஆனானப்பட்ட மனுஷன்கள்லாம் அந்த முரட்டு பயலுக்கு முன்னால அடங்கி முடங்கி போயிட்டு இருக்கும்போது நாம அன்னாடம் காட்சிங்க அவனுங்களை பகைச்சுக்கலாமோ?
அடே அவனோ பழிபாவத்துக்கு அஞ்சாதவன்கடா. அட நிறுத்து பாட்டையா, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துராது. இங்க பாரு, நாம மட்டும் சத்தியமா நடந்துகிட்டா கடவுள் கட்டாயம் நம்மளை காப்பாத்துவார். அந்த கடவுள் தான் வந்து உன்னை காப்பாத்தணும்டா. ஏன் மனுஷால் வந்து காப்பாத்தக்கூடிய காரியத்தை நீ பண்ணல, கடவுள் என்ன காப்பாத்துவார். பாப்போம். மாப்பிள்ள வந்து ஒரு நாளையா காத்துட்டு கிடக்குறாரு. நானும் வாடி வாடின்னு தொண்டை தண்ணி போவ கத்திக்கிட்டு கிடக்குறேன். நீ அழிச்சாட்டம் பண்ணிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏய், நீ இப்ப தலை சீரிக்க வர போறியா இல்லையா? என்னக்காவது எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட கடுகடுன்னு விடுறேன். இப்பதான்டாப்பா கடுகடுங்கிற, அப்போ பிடிச்சோம் அம்மாங்கிற, தாயேங்கிற, தங்கச்சிங்கிற, உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையலடா. பாருடா, இப்பவும் பாருடா எப்படி உட்காந்துருக்கான்னு பாருடா. நீயே போய் தலை சீர் பண்ணிக்க போ. என்ன ஏம்மா, நான் சம்மதிக்கிறப்பதான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன்னு சொன்னீல்ல, ஆமா. அப்புறம் என்ன இப்பவே பொண்ணு மாப்பிள்ள அலங்காரம் அவசரம் என்ன இதெல்லாம் விவரம்? அது வந்துமா, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு இப்பவே தீர்மானம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீ சொல்ற நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போகுது. எனக்கு சுத்தமா புரிஞ்சு போச்சு. எப்படின்னா, நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கு. எப்படியாவது எவன் கழுத்திலாவது கட்டி விட்டு ஓடுறீன்னு விரட்டி கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய முடியும்? போறேன். எக்கடி உன்னதாத்தோ போ, எண்ணெய் கொண்டாந்து தலையில கவரு, சீப்ப கொண்டாந்து இழுத்து வாரு. நல்ல கொட்டு மாளத்தோட ஜிங்கு ஜிங்குன்னு கடைசி பயணம் போய் சேர்ந்துடும். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தலை சீவும் வேண்டாம், அலங்காரம் சீவும் வேண்டாம். போய் பாட்டாயிட்ட சொல்லிடு, கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போ. எடே, என்னடா இது? அவ என்னமோ சொல்லிட்டான்னுட்டு என்னமோ சொல்லிடுச்சா? என்ன வார்த்தை சொல்லிடுச்சுக்கா இந்த பிள்ளை. இத பாரு, நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காத. புருஷனை இழந்துட்டு நிரந்தரமா நீ இங்கேயே வந்து தங்கிட்டீல, உன்னையே நான் பாரமா நினைக்கலையே. சின்ன பிள்ளைல என் தோள் மேல தூக்கி தூக்கி வளர்த்திருக்கிறேன்க்கா. இதையே நான் பாரமா நினைக்க போறேன். இதுக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்காக அவ இஷ்டத்துக்கு விட்டுறதா நான் பாத்துக்கிறேன். நீ போ. எதுக்கு காவதி என்னையே தப்பா நினைக்கும் போது? பெரிய மனுஷன் அவ தப்பா நினைக்கிறேன், அதுக்காக இவருக்கு வருத்தம் வந்துடுது. போடா நீ. நேத்திய கழுத பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டியதானே? ஏய், என் பைத்தியக்காரி, திருப்படி இப்படி நீ ஒண்ணு கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம். உன் மேல உசிரியே வச்சிருக்காண்டி அவன் இப்படி கண்கலங்க வச்சுட்டியே. காலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா உன் வயசுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் இல்ல? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? உனக்காக தாண்டி. ஊருக்கு அப்பான மாதிரி நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் எப்படி கல்யாணம் செஞ்சுக்குவான்? பாரு, உன் அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு பாக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? என்ன செய்ய போறேன்? நான் கல்யாணம் செஞ்சுக்கிறியா? அவனை கூப்பிட்டு சொல்லு. நீ கூப்பிடு, நான் சொல்றேன். ஏ தம்பி, ஓடியாப்பா. ஏங்கா யார் அவன்? நீ ஏண்டா இப்ப முருங்கை மரம் ஏறிக்கிட்ட? அவன் சொல்றத கேளு. கேட்ட வரைக்கும் போதும். இப்ப என்ன சொல்றான்னு கேளுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சே, அது என் ஜென்மத்துக்கு போதும்க்கா. ஏ அவ அரியா புள்ள. என்ன அரியா புள்ள? தெரியாதரமா ஏதோ சொல்லிட்டா. என்ன தெரியாதரா? அதுக்காக நீங்க மன்னிக்க கூடாதா? இந்தாத்தா, இப்ப நாங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டோம், நீ பெரிய மனுஷி எங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ண வந்து நிக்கிற. நீ விலகாத்த, நாங்க பேசிக்கிறோம். இந்தாண்ண, நீ சொல்றபடி நான் கேக்குறேன். வேண்டாமா, இனிமே ஓவலிக்கு நான் வர மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்க அண்ணனுக்கு வர கோவத்தை பாரு. இந்தாண்ண, நீ சொல்றபடி நான் கேக்குறேன். இத பாருமா, நான் சொல்றேனேன்னு நீ ஒண்ணு கேட்க வேணாம். பாட்டி அம்மாவை நீ ஒரு தடவை பாரு, பிடிச்சிச்சுன்னா சொல்லு, இல்ல போயிட்டு வர ஏன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். நீ பாத்துட்டு இல்ல? நான் பாத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். அது எனக்கு தெரியுதம்மா. இருந்தாலும் அந்த பையன் ஒன்ன ஒரு தடவை பார்க்க வேணாமா? நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அத தரமா நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். போமா அம்மாடி. ஆமா, நான் உன்னை பாரமா நினைக்கிறேன்னு சொன்னியே, என்ன பார்த்து நீ அந்த வார்த்தையை கேட்கலாமா? என்ன, அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அம்மா அம்மா அம்மா, கேட்கலாமா? நல்லா கேட்கலாமா? அக்கா, சீக்கிரம் அலங்காரம் பண்ணி அனுப்புக்கா. அந்த ஐயா கண்ணு பைய வீடு எங்கடா இருக்கு? அதுவும் அந்த கடைசி கூரை வீடு தானே அவன் வீடு. டேய், நான் அந்த பையகிட்ட ஒரு மாதிரி தடுக்க பேசி வளைச்சு மடக்குவேன். அப்ப நீ குறுக்க பூந்து ஏதாவது பேசினீன்னா காரியம் கெட்டு போடும். அங்க வந்து வாயை திறக்க கூடாது, விஷயம் முக்கியம். பாப்பலாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அது கல்யாணத்தை நல்ல நாளும் கிழமையும் பார்த்து சீரும் சிறப்புமா நல்லபடியா நடத்தினோம்னு
ஆசைப்பட்டு இருக்கிறேன் பாட்டையா. அடே அப்பா, ஓ அபிப்பிராயம் எப்படியே அமக்களமா அமோகமா நடத்துவோம்டா அப்பா. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போனோம்னா அதுவும் சுவாரஸ்யமா இருக்காது. அது சரி, அதுக்காக வருஷ கணக்குல தள்ளி போட்டுக்கிட்டே போகாம என்ன? அதுல பாத்தியா, இப்ப நான் வச்சிருக்கிற மல்லிகைப்பூ பதியம் வர்ற தை மாயத்துல பூத்துடும், காசு பணமும் கை நிறைய சேர்ந்துடும், கல்யாணத்தையும் தையிலே வச்சுக்கிடுவான். அது சரிடாப்பா, இப்ப கையில காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றேன். அவ்வளவுதான். வேறு காரணம் அல்லது இல்ல பாட்டையா. ஓ இட்டபடியே தையிலேயே கல்யாணத்தை நடத்தி விடுவோம்டாப்பா. மூட்டு வந்திருக்கீங்க. விவகாரம் வெளியில ஒரு பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கும் போது அவங்கள வான்னு சொல்றதுதான் முறை. என்னால முடியாது பாட்டியா. ஏய் கூப்பிடுறதுனால ஒண்ணு கெட்டுடாது. கூப்பிடுறா. கூப்பிட சொல்லி ஏய் நெடு நேரமா நிக்கிறாங்க. கூப்பிடுறாளே. கூப்பிடுறா. வாங்க. வரணும் வரணும். வாங்க வாங்க. என்ன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நல்ல நேரத்துல தான் நாங்களும் வந்திருக்கிறோம் போல் இருக்கு. ஆமாங்க. எப்ப கல்யாணம் வச்சிருக்கோம்? வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அப்படியா? ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போகுது? நான் சீக்கிரமே வச்சுக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஆனா தங்காச்சி கல்யாணத்துக்கு பணங்காசு கையில இல்லையேன்னு ஐயா கண்ணு யோசனை பண்ணுங்க. அப்படியா? டேய் ஐயா கண்ணு உட்கார். இருக்கட்டும். உட்கார. டேய் பரவாயில்ல. ஐயா சொல்றாரு உட்கார்றாளே. டேய் ஐயா கண்ணு, உன் தங்கச்சிக்கு தானடா கல்யாணம்? ஆமாங்க. கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு பணத்தை பத்தி யோசிக்கலாமா? கடனை உடனப்பட்டாவது கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானடா. அம்மாடி, கடன் கப்பி வாங்குறதுன்னா எனக்கு ஒரே உதறலுங்க. இப்ப மட்டும் நீ கடன் படாமலா இருக்க? பேசலாம்டா. அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட கூட ஆனா பைசா கடன் கிடையாதுங்களே. அடா முட்டாளே, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கான்னா அதான்டா நிஜமான கடன். டேய், ஆனா பைசாவை எப்ப வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம். ஆனா கன்னி கடனை காலாகாலத்துல அடைக்கலன்னா அது நம்ம கௌரவத்தையே அடமானம் வைக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுரும். நூத்தர ஒரு வார்த்தைங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். இதுல என்னையா பெரிய மனுஷத்தனா? பொண்ணை பத்தவன் எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்து என்னென்ன கதைகளை சொல்றான். அவனை சொல்றதெல்லாம் எண்ணி பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு எண்ணாமவே அள்ளி போட்டுறது. எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றான். இவனுக்கு என்ன? நம்ம ஊரு பிள்ளை, நமக்கு வேண்டிய பிள்ளை, நமக்கு தெரிஞ்ச பிள்ளை. நேர வீட்டுக்கு வந்து இன்னது வேணும், இன்னது விஷயம் பொண்ணா கொடுக்க மாட்டேன். ஐயோ, அள்ளி கொடுத்த கையை அசந்தா போயிடும். கேட்டுக்கிட்டேடா? புரிஞ்சுக்கிட்டியா? நேர வீட்டுக்கு போ, கணக்க பிள்ளைய பாரு. உனக்கு என்ன பணம் தேவையை வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடு. ஏன்டா முடிக்கிற? கையெழுத்த பத்தியா? ஒரு எழுத்தும் தேவையில்லை. உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு வா, சௌரியப்படும் போது கொடுத்துரு. வா போலாம். அண்ணே, ஐயா கண்ணு பேசணும்னு சொன்னீங்க. அது சின்ன விஷயம்டா, எப்ப வேணாலும் பேசிக்கலாம்டா. வர இருங்க இருங்க, தாத்து ஏதாவது சாப்பிட்டு போலாம். எதுக்கு? வேண்டாமா. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மோராவது சாப்பிட்டு போங்க. சரி, உன் விருப்பம். உன் பிரியத்தை ஏன் கெடுப்பானே. டேய், என்ன விஷயம் எப்ப பேசணும்னு தெரிய வேணாமா? எங்க மறந்துட்டியோ நினைச்சேன். செல்லம்மா. என்ன பாட்டியா? இந்த பெரிய மனுஷங்க நம்ம வீட்டுக்கு சும்மா வரல. இந்த கொலைகேசு சம்பந்தமா தான் ஐயா கண்ண குழப்ப வந்திருக்காங்க. அதை என்ன வச்சுக்கிட்டு பேச மழுமாறுறாங்க. புரியுது. அதனால நான் இங்க இருந்து மெதுவா நவந்துடுறேன். அவங்க ஐயா கண்ணு கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி அவங்க பக்கமே சேர்த்துக்க சொல்லிவிடு. நமக்கு என்னத்துக்கு பெரிய அடுத்த விவகாரம்? அவங்க சொல்றதை கேட்டு நாம அவங்களுக்கு உள்ளாட ஆயிட்டோம்னா காசு பணத்தை கண்ணை மூடிக்கிட்டு வாரி இறைப்பாங்க. கல்யாணத்தையும் முடிச்சு விட்டு களி தீர்ந்துடுறா அப்படின்னு உட்காந்துடலாம். என்ன இந்த விவரத்தை நீ ஐயா கண்ணுக்கு எடுத்து சொல்லு. அவன் கிறுக்கு பையன் ஏதாவது உலகிட்டே இருக்கும். இல்ல பாட்டியா, நான் நல்லா எடுத்து சொல்றேன். நான் ஓடிடுறேன். ஓடுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுக்கணுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போய் வேலைகளை கவனிங்க. போங்க. அது சரிதான். வட தம்பி போலாம். ஐயா கண்ணு, கல்யாணத்துக்கு என்ன செலவாகும்? அது எவ்வளவு சிக்கனமா முடிச்சாலும் ஒரு 1000 தாண்டாதுங்களா? நான் என்னமா 5000 10,000 செலவாயிடும் நினைச்சல உன்னை வீட்டுக்கு வாடான்னு சொல்லிவிட்டேன். வீராசாமி, பண்டாபிசில பணம் கட்டுறதுக்கு எடுத்து வந்திருக்கீல, கொண்டா கொண்டா. ஐயா கண்ணு, 2000 ரூபாய் இருக்கு. பணத்தை பத்திரமா வச்சுக்க, கல்யாணத்தை பிரமாதமா முடிச்சிடு. வா போலாம். அந்த கேஸ் விஷயமா பேசணும்னு. ஏன்டா கேஸ் உயிரை விட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம சௌரியமா சொல்லுவோம். வா போலாம். இருங்க, அது என்னங்க இது கேஸ் விஷயம்? அப்பல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கீங்களே. ஒண்ணு இல்ல, நம்ம தலையாரி கொலை விஷயமா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல போறீல்ல, அத உனக்கும் கெடுதல் இல்லாம நமக்கும் கெடுதல் இல்லாம அப்படி பொதுப்படையா சொல்லி விட்டுற வேண்டியது. புதுப்படையான எப்படிங்க? அதாவது
கண்ணால கண்டதை அப்படியே சொல்லாம அப்படியே இப்படியே மூடி மறைச்சு மழுப்புனாப்புல சொன்னா போதும். ஏங்க வெட்டினது உங்க தம்பி வெள்ளச்சாமி தானுங்களா? ஆமா, நான் அதைத்தானே கோர்ட்ல சொல்லணும். அதேதான். ஆனா வெள்ளச்சாமி தான் வெட்டினான்னு சொல்லாம வெள்ளச்சாமி மாதிரி ஒரு ஆளு வெட்டான்னு சொல்லிட்டு தீர்ந்தது. இது பொய் இல்லீங்களா? இது எப்படியா பொய்யாங்க? அதான் மாத்தி சொல்றேனே. என்னதான் மாத்தினாலும் பொய் தானுங்களே. நான் இந்த பொய்ய போய் கச்சேரில சொன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாளா? எவன்டா கேட்பாங்க? ஏய் ஐயா கண்ணு, வெள்ளச்சாமி வெட்டினத நீ, உன் தங்கச்சி, இந்த 2 பேரை தவிர வேற யாரா பார்த்தா? மூணாவது ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. அவன் யாரா சொல்ற? 5000 10,000 கொடுத்தா அவனை அப்படியே அமுக்குறேன். முடியுங்களா? மூணாவது ஆளா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தது அந்த கடவுளுங்க. கிறுக்குப்பலே, கடவுளாடா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல போறாரு? கடவுள் சாட்சி சொல்ல வர மாட்டாருங்க. ஆனா பொய் சாட்சி சொன்னவங்கள கண்டிக்காம விட்டுருவாரா? பாருங்க, பொய் சொன்னா கடவுள் கண்ணை வச்சிருவாருங்க. போடா கேனப்பல. பொய் சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்ணை வஞ்சு போயிடுங்கிறது உண்மையா இருந்தா இந்த உலகத்துல ஒரு பயலுக்கு கூட கண்ணே தெரியாதுடா. உலகத்தை பத்தி நமக்கு எதுக்குங்க? நம்ம கண்ண வியாமதான் சரிதான். அப்புறம் நல்ல வருது வாயில. ஏய், உங்ககிட்ட ஒரு பூந்தோட்டம் இருக்கே, அது உனக்கு சொந்தமா குத்தகையா? குத்தகை சொந்தமாக்கி தரட்டுமா? நம்பிக்கை இல்லையா? டேய் பணத்தை எடு. அந்த குத்தகை நிலத்தை நீயே சொந்தமாக்கிடா. இப்படா. இது லட்சம் கொடுத்தாலும் சரி, ஒரு பொய் வராது. இல்லை, நீ கேட்கிற தொகையை தாராண்டா. இன்னொரு சென்மம் எடுக்கணும். அம்மா, உனக்கு குடும்ப கஷ்டம் தெரியும். இவன் பேசுறதுக்கு ஏதாவது நியாயமா இருக்கா? நான் இங்க இருக்கவா போகவா? ஐயோ, நீங்க இருங்க, நான் எல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வரேன். வாடா, நீங்க போயிடாதீங்க, இருங்க இங்கேயே. நான் ஏன் போறேன்? இன்னைக்கு பூரா இங்கதான். நீ 10 ஜென்மம் மாடா உழைச்சாலும் இவ்வளவு பெரிய தொகையை சேர்ந்தா போல கண்ணால பார்க்க முடியுமா? கையால தொட முடியுமா? அதுக்காக என்ன பொய் சாட்சி சொல்றியா? பொய்யாரா சொல்றாங்க? ஒரு வாட்டி மாத்தி தானே சொல்றாங்க. என்னக்கா மாத்தி சொன்னாலும் சேர்த்து சொன்னாலும் பொய் தானே. ஐயா கண்ணு, ஒவ்வொருத்தன் பணத்துக்காக என்னென்ன அநியாய அக்கிரமம் செய்யறான், மனசெறிஞ்சு எத்தனை பேரை ஏமாத்துறான். அதனால எப்படி எல்லாமோ வாழறாங்கடா. எப்படி எல்லாமோ வாழறாங்க. அவெல்லாம் எப்படி ஆக போறாங்கறத நீ பாத்துக்கிட்டே இருக்கா? இந்த மாதிரி பயல்களுக்கெல்லாம் முடிவு நல்லா இருக்காது. போடா மூடம், பெரிய முடிவை கண்டுட்டான். டேய், உன் தங்கச்சி கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு இவ்வளவு பெரிய தொகை இல்லன்னா நீ நினைக்கிறபடி நடத்த முடியுமா? முடியாது. முடியாது. முடிவா சொல்றேன்டா, உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அவங்க சொல்றதை கேட்டு அந்த பணத்தை வாங்கடா. போடா. தங்கச்சி மேல எனக்கு உண்மையான பாசம் இருக்கக்கா. இருக்கிறதுனாலதான் இந்த பணத்தை நான் வேண்டான்னு சொல்றேன். புரியலையா? கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சி சொல்லி அதுல வர்ற பணத்தை கொண்டு என் தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சா அவளுக்கு கற்ற தாலி நிலைக்குமா? சத்தியமா சொல்றேன்க்கா. தெருவா பிச்சை எடுத்து தகரத்துல தாலி பண்ணி என் தங்கச்சிக்கு போனேன். ஆனா பொய் சாட்சி சொல்லி தங்கத்துல தாலி செய்ய நான் தயாரா இல்லை. கடவுள் உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி நிலைமையை ஏன் கொடுத்தாருன்னு இப்பதாக்கா எனக்கு புரியும். பொய் சொல்லி அநியாய அக்கிரமம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்துடலான்னு நினைக்கிற பாரு, அந்த எண்ணத்துக்கு தண்டனை உனக்கு இந்த நிலைமை. உனக்கு வந்திருக்கிற இந்த நிலைமை உலகம் தெரியாத அந்த சின்ன பிள்ளைக்குமா வரணும்? வேண்டாக்கா. என்னடா இது? நீங்க சொல்றதுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாவது போய் சேருங்க. என்னடா முழுகுற? இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் வேலுசாமியை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமானே? அவனை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் என்னடா? நீங்க ஏன்டா ஏன் தோட்டத்தை நாசம் பண்றீங்க? அங்க பாடுறா. ஏண்டா இந்த அநியாய அக்கிரமம் எல்லாம் உன் வேலைதானா? ஆமாடா. என்னடா? டேய், என்ன சொன்ன அன்னைக்கு? சத்தியத்தை பேசுறவன் வீட்டு வாசல்ல வந்து கடவுள் காவல் நிப்பான்னு சொன்னீங்களே, என் ஆளுகளை விட்டு தோட்டத்தையே அடிச்சிருக்கேன். எங்கடா உன் தோட்டத்து பக்கமே காண மாட்டா அந்த கடவுளை? இருக்காயா? கடவுள் இருக்கான். நீ செய்யற இந்த பழிபாவத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டாயா? நிறுத்துறா. என் தம்பி வெள்ளச்சாமி வெட்டினதை கடவுள் விட்டாடா போய் ரிப்போர்ட் பண்ண? இன்ஸ்பெக்டர் தான ரிப்போர்ட் பண்ண? அதே இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. இதையும் சொல்லி போய் கூட்டுவா. ஐயா, நான் அந்த வெள்ளச்சாமியை பத்தி சாட்சி சொன்னதுக்கு அவங்க அண்ணன் வேலுச்சாமி அவங்க ஆளுங்களையும் ஆடு மாடுங்களையும் விட்டு என் மல்லிகைப்பூ தோட்டத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, வேலுச்சாமி? ஆமாங்க ஐயா. அந்த ஒரு தோட்டத்தை நம்பித்தாயா எங்க குடும்பமே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த தோட்டத்தை அழிச்சு எங்க வயசுல நெருப்படி போட்டாங்க. ஐயா, இப்ப அவனுக்கு அங்க இருப்பாங்களா? ஐயோ, அந்த பயலுங்க அங்கதான் நின்னுட்டு தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பாப்பா என்னோட சார், நான் இப்படி சர்ச்சையெல்லாம் வந்துகிட்டு இருந்தேன். இவனுங்கெல்லாம் ஒருத்தனோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டேன்னா
கூப்பிட்டு விசாரிச்சு என்னன்னு கேக்குறதுக்குள்ள என்ன பத்தி உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உண்மை சத்தியம் நியாயம்னு பேசி பேசி ஊரையே பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கும் பகதான். எங்களுக்கு விரோதமா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அத நான் மனசுல வச்சுக்கிட்டு இவனுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி குற்ற சொல்லிக்கிட்டா கொடுப்பேன். இந்த இடத்துலதான் சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பெரிய அதிகாரி, அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரி. ஏண்டா ஐயா கண்ணு, என்னடா உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. ஐயா விட்டுடுங்க, நீங்க இவனை கண்டிக்க வேண்டாம். இவனுக்கெல்லாம் கூலி கொடுக்க அங்கே கடவுள் காத்துக்கிட்டு நிக்கிறான். தவறுங்க ஐயா. என் தோட்டத்தை அழிச்சதுல சத்தியமா அவனுக்கு சம்பந்தம் இல்ல. சத்தியமா இல்ல. விட்டுயா கடவுளே, கடவுளே, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த. பூமி தாய் கொடுத்த இந்த பூச்செடியை எவன் அழிச்சாலும் அவன் பொண்டாட்டி தலையில இந்த பூ நிலைக்காம நீயே பண்ணு கடவுளே. நீயே பண்ணு, நீயே பண்ணு கடவுளே. இதுதான் அந்த கிளம்ப விடு. ஆமாங்க. கிளவா, கிளவா, வரணும் வரணும் வரணும். உட்காருங்க. என்னையா வேஷம் போடுற? கொல்லம்பற்றையில ஈக்கள் மகாநாடு கூடுற மாதிரி இந்த ஊர்ல எங்களுக்கு எதிராக கட்சி சேர்க்கிறியா நீ? உங்களுக்கு எதிராக கட்சிங்களா? என்னங்க, மலையில மங்கோட மோதனா உடைய போறது மங்கோடம் தான்ங்கிறது எனக்கு தெரியாதுங்களா? அது தெரிஞ்சிருந்துமா ஐயா கண்ணு தங்கச்சிக்கு உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறதா முடிவு பண்ணிருக்க நீ? அதை சொல்றீங்க? அது கல்யாணம் தானுங்களே, அது எப்படி கட்சி ஆகும்? கிண்டல் பண்றியா நீ? முடியுங்களா? இந்தயா நான் நல்ல வார்த்தை பேசிட்டு போறதுக்காக எங்க வரலையா? அந்த கல்யாணம் நடந்தது அன்னைக்கு ராத்திரியே உன் மகன் தலையை பலியா கொண்டு போடுவேன். கல்யாணத்தை நிறுத்தி போடுங்க, அதனால உங்க ஆத்திரம் அடங்கி போயிடுங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் அடங்க. ஆனா எங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லி என் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தானே அந்த பையன் ஐயா கண்ணு, அவன் மேல உள்ள ஆத்திரம் அடுத்த ஜென்மத்தில் தராதையா. அவன் என்னென்ன நினைச்சு ஆளாக்க போறேன் தெரியுமா? சொல்லையா, அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு. இன்னும் 8 நாளைக்குள்ள 14 துண்டமாக்கி 32 இடத்துல பறச்சு அவனை விலாசம் தெரியாம ஆக்கிற வரத பக்கத்துல பிச்சையா? ஆமா. அடி ஆயா ஆயா ஆயாக்கா. செவனோ எங்க அண்ணன் தலைய கொண்டு போ கெடு வச்சு விட்டானா, அது இந்த கிழவன் கேட்டுட்டு எங்க கிட்டையில பூச்சாண்டி காட்டுது. அண்ணே, ஏன்னு இப்படி இருக்கிற? வா இப்படி சொரத்தான் இல்ல. இந்த வாரேன். நானும் வர்றேன். உன்னை வெட்டிடுவேன் வெட்டி மிரட்டிட்டு இருக்காங்களே அந்த 2 பசங்களையும் வாழத்தண்ட தீவிர மாதிரி ஒரே தீவை போட்டு நேரா கோர்ட்டு கச்சேரிக்கு போய் நாம தான் வெட்டணும்னு சொல்லிப்படுவோம். அதுக்கு பிறகு தூக்கில போட்டாலும் சரி, செயல போட்டாலும் சரி பொறுப்புடுங்க. வேண்டாம் வேணாம், மம்பள மாட்டிக்காதீங்க. பயமுடி பட்ட 6 சாவு 100 சாவு பொறுப்புடுங்க. ஏய் புரியாதவளை விடுடி விடுடி. ஏற்கனவே குரங்கு, நீ வேற சாம்பிராணி போட்டா அந்த பக்கம் உள்ளே ஒண்ணும் சொல்லாதே. எத்தனை தடவை சொல்றது? அவ சொல்றது நல்லா இருக்கா? ஆமா, அத சொன்ன உடனே போயிடுவானா? யாராப்பா கண்டா? நீதான் உன் தங்காச்சி எள்ளுங்கிறதுக்கு முன்ன எண்ணெய் அனுக்கிறியே, அது சொல்லிடுச்சேன்னு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போய் பொசுக்கு நீ ஏதாவது பண்ணிவிட்டீன்னா? போக மாட்டேன் பாட்டையா. ஒரு வேகத்துல புறப்பட்டு போயிட்டீங்கன்னா? அந்த வேகத்தை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறது இந்த ஒரு பிள்ளைக்காகத்தான் பாட்டையா. இதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணுங்கிற அந்த ஒரே ஆசைதான் பாட்டையா என் கையை கட்டி போட்டிருக்குது. இது ஒண்ணு மட்டும் என் கூட பிறக்கலன்னா ஐயா கண்ணு இப்படியா நிப்பான்? இதுக்குள்ளார போய் இந்த பசங்களை துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டிருப்பேன் பாட்டையா. அப்படி வாடா என் ராசாண்ணனா. அடையப்பா, உன் தங்காச்சிக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறதுக்காகவாவது பொறுமையா இருக்கணுங்கிற புத்தி உனக்கு இருக்குல்ல? இருக்கு. அந்த ஆசை உனக்கு நெசமாவே இருக்குன்னா அந்த பயிர் ஆத்திர அடங்குற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயாவது இளமரவு தலைமரவா இருந்து தாவும். எங்க போய் இருக்கிறது? இடத்த நான் சொல்றேன். பாட்டையா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னம்மா? இந்த பயலுவா வள்ளிக்கோட்டை மைனர் சொத்தை வச்சுக்கிட்டு தானே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, இந்த வெறும் பயல்களுக்கு என்ன இருக்கு? முக்கி தின்னா மோர் சொத்துக்கு வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம நேரா போய் மைனரை பார்த்து, ஐயா உங்க சொத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பயலுங்க ஊரையே ஆட்டிக்கிட்டு திரியிறாங்க, என்ன ஏதுன்னு நீங்க கூட்டு விசாரிக்கப்படாதான்னு சொன்னா ஒரு வழி பண்ண மாட்டாங்களா? அம்மா, ஓ யோஜனை நம்ம அவசரத்துக்கு ஒத்து வராது. பட்டணத்துல என் மச்சான் ஒருத்தன் வெத்தரபா கடை வச்சிருக்கான். அவனுக்கு காரும் பங்களாவும் ஆணும் தேனும் அநேகம். அவன் கிட்ட போய் இந்த பயலுவ வாழ ஆட்டினாங்க, சொச்சம் இல்லாம ஒட்ட நறுக்கி விடுவான். அந்த இடத்துல கொண்டு போய் ஐயா வேணுவா ஒப்படைச்சு போறேன். பாட்டையா, என்ன அந்த உளுத்து போன பசங்களுக்கு பயந்துட்டு அண்ணனையே ஊரை விட்டு ஓட சொல்றியா? அண்ணே, நீ எங்கேயும் போகாத. ராத்திரியில இந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துக்க. நான் அருவாளும் கையுமா திண்ணையிலேயே விடிய விடிய காவல் இருக்கேன். எந்த பைய வரான்னு பாத்துடுறேன். ஆடி ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, அந்த பய கேட்டாலும் இந்த விடுத்தா அவனை கேட்க விடாது போல இருக்க. அம்மா தாய கொஞ்சம் இப்படி வாய. ஏன் கூப்பிடாரு என்னன்னு கேளுடி.
என்ன? அட இந்த அருவா வாங்கி வைக்கப்பா. கொடுத்துடுறா கண்ணு. கொடுத்துட்டியா? வா வா வா. இந்த பாரு, உங்க அண்ணன் சாவறதுக்கு நீதான் காரணமா இருக்க. எப்படி? அட இந்த சின்ன பிள்ளை தாத்த விட்டுட்டு பெரிய மனுஷன் சொல்றது கேளு. முள்ளு மேல இலை பட்டாலும் இலை மேல முள்ளு பட்டாலும் அழிய போறது எது? இலை தானே. அத போற பணக்காரங்கிட்ட ஏழைங்க வம்புக்கு போனாலும் ஏழைங்க கிட்ட பணக்கார வம்புக்கு வந்தாலும் அழிய போறது ஏழை தான். உங்க அண்ணன் உத்தரவோட இருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப பேசாம அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவனை ஏன் கூட அனுப்பிச்சு. என்னக்கா இது? அக்காவது ஆட்டுக்குட்டியாவது உன் அண்ணன் இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு வினாடி அவன் தலைக்கு தீம்பு வந்துட்டு இருக்குங்கிற. ஆமாண்டி, அவனை பறி கொடுத்துட்டு நாம என்ன செய்ய முடியும்? அம்மா இல்ல, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். போய் நல்ல வார்த்தை சொல்ல அவனை அனுப்பிச்சு வையுமா. அவங்க சொல்ற சரியாதான் இருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வந்துட. விஷமாமா சொல்ற? ஆமாண்ணே. பின்ன என்னடாப்பா, அதான் உன் தங்காச்சியே சரின்னு சொல்லியாச்சு. புறப்படு. என்ன பாட்டையா கொஞ்சம் கூட என்ன பேச நீ? நான் அங்க போனதுக்கு பிறகு அந்த பயல வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் தங்கச்சி கிட்ட அண்ணே, அந்த கவலை உனக்கு வேண்டாம். அப்படி எவனாவது என்ன தொட்டா அவன் நெஞ்ச பொளந்து ரத்தத்தை எடுத்து என் தலையில தேய்ச்சு குளிச்சு முழிய போட்டு நான் வந்து பாக்குறேன். தைரியமா போயிட்டு வா.